மாடியில் உட்காந்து சாப்பிட்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி மிளகு சாதம் தான் பண்ண போகிறோம். மிளகு சாதம்னா வெறும் மிளகு போட்டு பண்ண போதில்லை, மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடெல்லாம் மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உணவே தான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையலை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்பு வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ammasamayal.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அதில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இந்த அரிசியை வந்து நீங்கள் நல்லா வந்து இப்படி ரொம்ப இது பண்ணக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு சாதத்துக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். சோம்பு வந்து 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி 1 பீஸும், பூண்டு ஒரு 15 பல், ஒரு 15 பல் முந்திரி. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஆறினவுடனே நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் மிளகு சாதம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போது நம்ம வந்து 4 கப் அளவு தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா இந்த அரிசியிலேயே நமக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி இருக்கும். மொத்தத்தில் நமக்கு வந்து 5/2 கப் தண்ணி. நல்லா இதை கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நமக்கு 15 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இதை வந்து நல்லா பரிமாறிக்கலாம். இது வந்து கத்திரிக்காய் வதக்கல். இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக வந்து சிக்கன் பண்ணிக்கலாம், தயிர் பச்சடி பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம், கருணக்கிழங்கு பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு இஷ்டமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். சுட சுட சூப்பரான மிளகு சாதம். நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மாடியில் உட்காந்து சாப்பிட்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.